லெபனானில் பதற்றம், 200க்கும் மேற்பட்ட சீனர்கள் வெளியேற்றம். யோசித ஜோன்ஸ்டன் உட்பட 1500 பேருக்கு துப்பாக்கிகள் மஹிந்த வழங்கியதாக வெளியான பரபரப்பு தகவல். இலங்கையில் திடீரென வேலைகளை விட்டு வெளியேறியுள்ள லட்சக்கணக்கானோர். அரசு நிறுவனங்கள் தொடர்பில் அதிரடி முடிவு. கொழும்பில் கொடூர சம்பவம், இளம் பெண் ஒருவர் அடித்து கொலை. இலங்கை தொடர்பான முன்னைய தீர்மானத்தை கால நீடிப்பு செய்வதற்கான பிரேரணை. அரசியல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும், ஷெகான் சேமசிங்க. லெபனானில் இருந்து 200க்கும் மேற்பட்ட சீன குடிமக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சு சனிக்கிழமை தெரிவித்தது. அவர்கள் 2 கட்டங்களாக வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் அவர்களில் ஒருவர் தாய்வான் நாட்டைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பதில் லெபனானில் உள்ள சீன தூதரகம் அங்குள்ள சீன குடிமக்களுக்கு தொடர்ந்தும் உதவி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 97 தென்கொரிய குடிமக்களும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் லெபனானில் இருந்து ராணுவ போக்குவரத்து விமானத்தில் சனிக்கிழமை தென்கொரியா திரும்பியதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. முன்னதாக ராணுவ விமானம் ஒன்றில் லெபனானிலிருந்து புறப்பட்ட ஜெர்மனிய குடிமக்கள் 130 பேர் புதன்கிழமை இரவு பிராங்க்பர்ட் நகரில் தரையிறங்கினர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தின் காலப்பகுதியில் அவரது மகன் யோசித ராஜபக்ச, எவன்கார்ட் உரிமையாளர் நிஷங் சேனாதிபதி, முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 1500 பேருக்கு 1690 துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு 8 துப்பாக்கிகளும், நிஷங் சேனாதிபதிக்கு 9 துப்பாக்கிகளும், யோசித ராஜபக்சவுக்கு 7 துப்பாக்கிகளும் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றின் மொத்த எண்ணிக்கை 24 ஆகும். இந்த துப்பாக்கிகளை விரைவில் பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிகளை எதிர்வரும் நவம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு முன்னர் மீள வழங்கவில்லை எனில் 1916ஆம் ஆண்டு 33 இலக்க துப்பாக்கி கட்டளை சட்டத்திற்கு அமைய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. துப்பாக்கிகளுக்கு சொந்தமான ரவைகளை கடற்படைக்கு சொந்தமான வெளிசரையில் அமைந்துள்ள களஞ்சிய சாலைக்கு குறித்த தினத்திற்கு முன்னர் வழங்குமாறு கோரப்பட்டுள்ளது. இலங்கைய விவசாயத்துறையில் 1 வருடத்திற்குள் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் தமது வேலைகளை விட்டுச் சென்றுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்தா திருகேரள தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை மற்றும் புள்ளியியல் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாட்டில் விவசாயத்துறையில் நிலவும் பல்வேறு பிரச்சினைகளால் மக்கள் விவசாய நடவடிக்கையை விட்டு வெளியேறி வருவதுடன் நாட்டுக்கு தேவையான விவசாய பொருட்களின் உற்பத்தி குறைந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி கடந்த 1 வருடத்தில் விவசாய துறையில் சுமார் 1,47,989 பேர் வேலையை விட்டு வெளியேறியுள்ளனர். இந்த நிலை நீடித்தால் நாட்டின் பொருளாதாரம் பாரிய அளவில் பாதிக்கப்படும் என பேராசிரியர் மேலும் தெரிவித்துள்ளார். நியாயத்திற்காக நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரச நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்கள் இடைநிறுத்தப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி நியாயத்துக்காக நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்களை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுந்திரி தெரிவித்துள்ளார். இந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனங்களின் தலைவர்கள் நிர்வாக ரீதியில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை சில சபைகளுக்கு ஏற்கனவே புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எதிர்காலத்தில் ஏனைய பணிப்பாளர் சபைகளுக்கு பொருத்தமான தலைவர்கள் அந்தந்த அமைச்சர்களால் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு நியாயத்துக்காக நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்கள் இடைநிறுத்தப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. புதிய தலைவர்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரதானிகளை நியமிப்பது புதிய அமைச்சர்களின் கடமை எனவும் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சௌத்ரி மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு வாழைத்தோட்டம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட டெக்னிக்கல் சந்தி பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதுடன் உயிரிழந்தவர் 32 வயதுடைய பெண் என தெரிய வந்துள்ளது. தாக்குதலுக்குள்ளாகி ஆபத்தான நிலையில் இருந்த பெண் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் உயிரிழந்த பெண்ணின் நிரந்தர வதிவிட முகவரி இதுவரை அறிய முடியவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவருக்கும் மற்றொருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
சம்பவத்தில் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை வாழைத்தோட்டம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட 51 கீழ் 1 தீர்மானத்தை மேலும் ஓராண்டுக்கு கால நீடிப்பு செய்ய கோரி பிரிட்டன் தலைமையிலான இணை அரசுணை நாடுகள் தயாரிக்கப்பட்டிருக்கும் பிரேரணை எதிர்வரும் புதன்கிழமை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்படும் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் மூலம் அறிய முடிகின்றது. ஜெனீவாவில் கடந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி ஆரம்பமான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் முடிவுக்கு வருகின்றது. அதன்படி கூட்டத்தொடரின் தொடக்க நாளான கடந்த மாதம் 9ஆம் தேதி இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க்கின் எழுத்து மூல அறிக்கை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் உறுப்பு நாடுகளின் பங்கேற்புடன் இலங்கை தொடர்பான விவாதமும் நடைபெற்றது. இது இவ்வாறிருக்க இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதல் எனும் தலைப்பில் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 46 தீர்மானமானது கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற 51வது கூட்டத்தொடரின் போது மீண்டும் கால நீடிப்பு செய்யப்பட்டு தற்போது 51 தீர்மானம் என்னும் பெயரில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அத்தீர்மானம் செப்டம்பர் மாதத்துடன் முடிவுக்கு வரும் நிலையில் பிரிட்டன் தலைமையில் அமெரிக்கா, கனடா, மாலாவி, வட மெஸ்டோனியா மற்றும் மெண்டனிக்ரோ ஆகிய இணை அரசுணை நாடுகள் ஒன்றிணைந்து 51 தீர்மானத்தை மேலும் 1 அல்லது 2 ஆண்டுகளுக்கு கால நீடிப்பு செய்வது குறித்து ஆராய்ந்தன. அதற்கமைய இலங்கையில் பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதல் என்னும் தலைப்பில் இணை அரசுணை நாடுகளால் தயாரிக்கப்பட்ட முதல் வரைப்புக்கு சகல தரப்பினரதும் ஒத்துழைப்பு பெறப்பட்டு அதனை பெரும்பாலும் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்படுவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அந்த வகையில் பிரேரணை எதிர்வரும் புதன்கிழமை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்க எனவும் பெரும்பாலும் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்படும் எனவும் இவ்விவகாரத்தில் நெருங்கி பணியாற்றி வரும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் மூலம் அறிய முடிகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் 3வது மீளாய்வுக்கான திகதி நிச்சயிக்காமல் இருப்பது 4வது தவணையை பெற்றுக்கொள்வதில் தாக்கம் செலுத்தும். தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சித்தால் மீண்டும் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும் என முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, பொருளாதார மீழ்ச்சிக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்த தீர்மானங்களை ஜனாதிபதி முன்னெடுப்பது மகிழ்ச்சிக்குரியது. பொருளாதார நெருக்கடிக்கு நிலையான தீர்வு காண்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான விசேட தூதுக்குழுவினர் கடந்த வாரம் நாட்டுக்கு வருகை தந்து ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இதன்போது 3ஆம் மீளாய்வுக்கான திகதி நிச்சயிக்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில் 4ஆம் தவணையை பெற்றுக்கொள்வதில் பாதிப்பு ஏற்படும். சர்வதேச நாணய நிதியத்தின் 4ஆம் தவணைக்காக 300 அல்லது 330 மில்லியன் டாலரை பெற்றுக்கொள்ள ஆரம்பத்தில் தீர்மானிக்கப்பட்டது. 3ஆம் தவணை மீளாய்வு தாமதிக்கப்பட்டால் அடுத்த கட்ட தவணையை பெற்றுக்கொள்வதில் பாதிப்பு ஏற்படும். தேர்தல் காலத்தில் பொருளாதாரத்துடன் மறுசீரமைப்புக்காக எடுத்த தீர்மானங்களை மறுசீரமைப்பதாக குறிப்பிட்ட வாக்குறுதிகளை செயல்படுத்தினால் நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி தோற்றம் வரும் என்பதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றார்.